Hello friends, welcome to Hannasbliss. Hope you're all fine. நம்மளோட ஆன்லைன் எம்ப்ராய்டரி கிளாஸ் பற்றி என்கொயரி இருக்குன்னா கொடுத்துருக்க மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஓல்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்காக நான் லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இன்றைக்கி வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மிரர் ஒர்க் பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த சாரீக்கு ஒரு ப்ளவுஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது ஒரு அழகான ஒரு மாம்பழ கலர், அதில் வந்து நல்ல டார்க் ஆரஞ்சு கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளைன் சாரீ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக வரும். இதுக்கான ப்ளவுஸ் இது தான் ஆல்ரெடி ஸ்டிச்டு ப்ளவுஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்லீவ்ஸில் மட்டும் ஒர்க் பண்ணாலும் பண்ணலாம். இது நான் ஸ்லீவ்ஸ் மட்டும் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறேன். இது நீங்கள் பார்டர் இந்த ஒர்க் நீங்கள் பார்டரில் கொடுக்குறதா இருந்தால் நெக் அண்ட் ஸ்லீவில் கொடுக்கலாம். ஆனால் நான் இது வந்து ஸ்லீவில் மட்டும் ஃபுல்லாக கொடுக்குறதுனால நெக்கில் நான் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் மிரர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் ஆரஞ்சு கலர் த்ரெட், ஜஸ்ட் இந்த ரெண்டு திங்ஸ் தான் நமக்கு வேணும், நீடில் கூட. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த மிரரை நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். கம் எடுத்துருக்கையில் இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸில் எங்கெல்லாம் நமக்கு வேணுமோ அங்கே நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். நான் வந்து ஸ்கேல் வச்சு கேப் 2 சென்டிமீட்டர் கேப் வச்சு எடுத்து அந்த இடத்துல வந்து நோட் பண்ணி வச்சு, அதாவது பென்சில் வச்சு நோட் பண்ணி வச்சு அதில் வந்து நான் ஸ்டிக் பண்ணுறேன். ரேண்டமாக கூட வைக்கலாம், பட் நான் வந்து இந்த மாதிரி கரெக்டாக எந்தெந்த இடத்துல வேணும் அப்படின்றத வச்சுக்கிறேன். ஸோ அதை பேஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன், உள்ளால திக்காக ஒரு கார்ட்போர்டு வச்சுக்கிறேன். ஒரு கட்டியான ஒரு அட்டையை வச்சு அதுக்கு மேலே தான் நான் ஸ்டிக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இந்த கம்மை ஸ்டிக் பண்ணும்போது கீழே இருக்க கிளாத்துக்குள்ளால் அது ஒட்டிடும், அந்த கம்மை சேர்த்து ஒட்டிடும். அதுக்காக நம்ம வந்து ஸ்டிக் பண்ணும்போது கண்டிப்பாக காய வைக்கும்போது இந்த கட்டியான காடை அடியில் வச்சு தான் நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு காய வைக்கணும். கொஞ்சம் நேரம் காய வச்சதுக்கப்புறமா நான் சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி நான் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸில் த்ரெட் எடுத்துக்கிறேன். நீடில் சில்க் த்ரெட் தான் எடுத்துக்கிறேன். 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். மிரர் ஒர்க் ஆல்ரெடி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது இன்னொரு மாடல். இது எப்படிங்கிறதே நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி ஹாரிசாண்டலாக 2 லைன், அது மாதிரி வெர்டிக்கலாக 2 லைன், இந்த மாதிரி இதே சில்க் த்ரெட் வச்சு அதை சுற்றி நம்ம போட்டுக்கணும். ஹாரிசாண்டலாக 2 லைன்ஸ், வெர்டிக்கலாக 2 லைன்ஸ். இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறமா இந்த மிரருக்கு மேலே ஒரு ஃப்ரேம் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் நம்ம உண்டு பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஒர்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஹாரிசாண்டலாக 2 லைன் போட்டோம், அப்புறமா வெர்டிக்கலாக 2 லைன்ஸ் போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீடில் இப்போ கீழெல்லாம் இருக்குது, நீடெல்லாம் நம்ம ஃபேப்ரிக் வழியாக வெளியில் எடுக்கிறோம். இந்த மாதிரி மெதுவாக அந்த நூல் பக்கத்தில், இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது அந்த மிரர் பக்கத்துலேயே செய்யணும். ரொம்ப நீக்கி செய்யக்கூடாது. ரொம்ப தொட்டு பண்ணும்போது தான் அது வந்து ஃப்ரேம் வச்ச ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி பக்கத்துலேயே நம்ம நீடில் வெளியில் எடுக்கிறோம். அப்புறம் இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த 2 கிராஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இன்பிட்வீனில் நம்ம இந்த நீடில் எடுத்து ஃபேப்ரிக்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்து அந்த நீடில் நம்ம அப்படியே வெளியில் எடுக்கணும். அப்போ நம்ம அந்த மிரரை வந்து நம்ம இன்னும் வந்து அந்த கிளாத் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கிளாத் கூட ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம இழுத்தெடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், திரும்பவும் அந்த நீடில் நான் சென்ட்ரு பார்ட்டில் விடுறேன். அந்த கிராஸ் லைன் உள்ளால் விட்டு அந்த ஃபேப்ரிக்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்து நீடில் வெளியில் எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இப்படி கொடுக்கும்போது அந்த ஸ்டிச்சிங் லைனில் இருக்கிற அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, நான் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கேன் இல்லை, அந்த த்ரெட் அந்த நீடிலுக்கு பின்னாடி தான் இருக்கணும். ஓகே, ஸோ அது மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கணும். அப்போ தான் அழகான ஃப்ரேம் ஷேப் நம்ம கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதே நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். சென்டரில் அந்த த்ரெட்டுக்கு உள்ளால் விட்டு நம்ம வெளியில் எடுக்கிறோம். அந்த ஃபேப்ரிக்கில் ஒரு வாட்டி குத்தி அப்படியே நீட்டி வெளியில் எடுத்துடுறோம். ஸோ ஒரே ஸ்டிச்சு அதில் முடிஞ்சிடும். ஸோ இதே ஒரு ப்ராசஸை நம்ம வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடைக்கும். இது வந்து நீங்கள் ரெடிமேடாக கூட இந்த ஃப்ரேம் ஒர்க் வாங்கலாம். ஆனால் வந்து நமக்கு நான் சொன்ன மாதிரி நமக்கு கலர்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ்டாக கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக இருக்கும். அவங்க காமனாக ஒரு ரெட்டு, பிங்க் இது மாதிரி தான் காமனாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து நம்ம என்ன கலர் தேவையோ ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ப்ளவுஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி எந்த கலர்ஸ் நம்ம பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அதே கலரில் சில்க் த்ரெட் மட்டும் வாங்கிட்டு இந்த பிளாஸ்டிக் மிரர்ஸும் வாங்கிட்டால் போதும். நம்ம வந்து இது மாதிரி நிறைய மிரர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே ப்ளவுஸ் வந்து ஹெவி ஆகிடும். அந்த ஃபேப்ரிக்கே நார்மலாக ஹெவி ஆகிடும். அதனால நம்ம பிளாஸ்டிக் மிரர்ஸ் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் நிறைய ஒர்க் பண்ணுறதா இருந்தால். இல்லை நீங்கள் வந்து இந்த மிரர் ஒர்க்கை வந்து ஒரு பார்டரில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெவி ஒரிஜினல் மிரரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாஸ்டிக் மிரர்ஸ் எப்போவுமே வந்து நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுங்கள், ரேராக. ஆனால் வந்து லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் மிரர் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த பார்டர் லைன், சிம்பிளாக நெக் லைன், இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரிஜினல் மிரர் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த பிளாஸ்டிக் மிரர்ஸ் வந்து நிறைய ஒர்க்ஸ் பண்ணுற இடத்துல இந்த பிளாஸ்டிக் மிரர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது ஹெவினஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த ஒரிஜினல் மிரர், இல்லை லைட் வெயிட் தான் பிடிக்கும்னு இந்த பிளாஸ்டிக் மிரர். ஓகேவா? ஸோ இப்போ இதே ஒர்க்கை நான் வந்து ஃபுல் ப்ளவுஸோட ஸ்லீவுக்கும் நான் அப்படியே கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி அந்த மெயினாக ஃபஸ்ட்டு அந்த க்ராஸாக ஹாரிசாண்டலாக 2 லைன், வெர்டிக்கலாக 2 லைன் மட்டும் போடுறது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி அந்த த்ரெட்டை உள்ளால விட்டு ஃபேப்ரிக்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்து அந்த மாதிரி நீடில் அப்படியே நம்ம வெளியில் எடுத்துடுறோம். ஸோ இதே சிம்பிளான ஒர்க் தான் அப்படியே நம்ம ரிப்பீட்டடாக ஃபுல் சர்க்கிளே கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். இது வந்து ஒரு அழகான ஒரு ஃப்ரேம் போட்ட எஃபெக்ட் நம்ம கிடைக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கும்போது லாஸ்ட்டில் என்ன பண்ணணும், கடைசியாக முடிக்கிற லாஸ்ட் ஸ்டிச் என்ன பண்ணணும்னா
அந்த நம்ம வெளியில் எடுத்துகிட்டு அந்த த்ரெட் இருக்கும்ல அதை நம்ம ஸ்டார்டிங் ஸ்டிச்சோடு அந்த நாட்டில் குத்தி உள்ளே இறக்கணும். அதாவது சும்மா வெளியில் குத்தாமல் எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ இந்த த்ரெட்டில் ஃபஸ்ட்டு அந்த நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணமோ அதில் குத்தி உள்ளே இறக்குனா தான் அந்த எண்ட் பாயிண்ட்டும் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஒரே இடத்துல மீட் பண்ணி எங்கே அந்த ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாத மாதிரி கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் வந்துடும். நமக்கு இது பார்த்தீங்களா இது மாதிரி கரெக்டாக ஒரு கம்ப்ளீட்னஸ் வரணும்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஒரே இடத்துல வந்து நாட் போட்டு முடிக்கணும். ஸோ இதுதாங்க அவுட்புட். இதே மாதிரி நான் ஃபுல்லாக ஸ்லீவ்ஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்லீவ்ஸ் டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் ப்ளவுஸஸ் இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எம்ப்ராய்டரி பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி நான் கொடுத்துருக்க மெயில் ஐடியில் எங்கேயும் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் நம்மளோட ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வாங்கினா ஸ்மார்ட் கேப்சர்ஸில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, போர்ட்ரேட் டிசைனிங் எல்லாம் பண்ணுறோம். உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட், வெட்டிங் கிஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்னா நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன் என்னென்னா, நம்மளோட எம்ப்ராய்டரி டியூட்டோரியல்ஸ் வீடியோ பார்த்துட்டு ஒன் ஆஃப் அவர் டார்லிங் கைட்லின் அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கை அவளே ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் கீழே பாருங்கள். கஸ்டி அண்ட் பர்ச்சேஸ் ஒர்க் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்குல்ல. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் ஹர். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஷேரிங் திஸ் பிக்சர். ஸோ ஆன் திஸ் நோட் இந்த வீடியோவை நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.